ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் கார்த்திக். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரெடிட் கார்டு நீங்கள் ரிசீவ் பண்ணதுக்கப்புறமா அதுக்கான பின் நம்பர் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, 4 டிஜிட் பின் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு கிரெடிட் கார்டு டெலிவர் ஆயிருச்சு அப்படிங்கும் பொழுது அந்த கிரெடிட் கார்டு கூடயே ஒரு வெல்கம் லெட்டர் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த பேங்க்குடைய கிரெடிட் கார்டாக இருந்தாலும் அந்த வெல்கம் லெட்டர் கூட தான் அந்த கிரெடிட் கார்டு வந்து வரும். ஸோ அந்த கிரெடிட் கார்டு எடுத்ததுக்கப்புறம் அந்த வெல்கம் லெட்டருக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி நீங்கள் வந்து பின் நம்பர் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 ஆப்ஷன்ஸ், மினிமம் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் பேங்க்குடைய ஏடிஎம் சென்டர் போயிட்டு நம்ம வந்து பின் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அந்த பேங்க்குடைய நெட் பேங்கிங், அந்த பேங்க்குடைய மொபைல் பேங்கிங் இது வழியாகவும் பண்ணலாம். அதே மாதிரி கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணியுமே வந்து நம்ம பின் ஜென்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏடிஎம் சென்டர் போயிட்டு நம்ம பின் ஜென்ரேட் பண்ணும் பொழுது அங்கே வந்து நம்மளுடைய கார்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் பின் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து எந்த மொபைல் நம்பரோ, ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரோ அதை டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கார்டை இன்சர்ட் பண்ணி அந்த ஓடிபியை வச்சு நீங்கள் வந்து பின் நம்பர் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ 2 தடவை நீங்கள் என்ன பின் நம்பர் கொடுத்தீங்களோ அதை வந்து ஃபஸ்ட் டைம் கொடுத்ததுக்கப்புறம் 2வது தடவை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக என்ட்ரு பண்ண சொல்லும். ஸோ 2 தடவையும் அதே பின் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா பின் நம்பர் ஜென்ரேட் ஆகிடும். இது வந்து ஏடிஎம்மில் நீங்கள் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். 2வது நெட் பேங்கிங். ஸோ எந்த பேங்க்குடைய கார்டு உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கோ அந்த பேங்க்குடைய நெட் பேங்கிங்கில் போயிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு கஸ்டமர் ஐடி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த லெட்டர்லேயே இருக்கும். ஒரு சில பேங்க்ஸில் வந்து அந்த கஸ்டமர் ஐடி கூட தேவையில்லை. கார்டுடைய நம்பர், அதனுடைய சிவிவி நம்பர், இந்த டீட்டெயில்ஸ் இருந்தாவே, ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இது எல்லாமே இருந்துச்சுனாவே போதும். நீங்கள் அந்த நெட் பேங்கிங்கை வந்து லாகின் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கே வந்து ஈஸியாக தெரியும். முக்கியமாக இந்த லெட்டரில் பேக் சைடில் இருக்க விஷயத்த படித்து பாருங்கள். ரொம்ப எளிமையாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நெட் பேங்கிங்கில் ஆக்டிவேட் பண்ணுற பின் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு வழி. 3வது வழி என்ன அப்படின்னா, மொபைல் பேங்கிங். அந்த பேங்க்குடைய மொபைல் பேங்கிங், அந்த கிரெடிட் கார்டுடைய மொபைல் பேங்கிங் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இருந்தோ இல்லை ஆப் ஸ்டோர்லேருந்தோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் உள்ளே போகிறதுக்கு வந்து கார்டுடைய டீட்டெயில்ஸை கொடுத்தே அந்த ஆப்புக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணிக்க முடியும். பண்ணதுக்கப்புறம் மோர் ஆப்ஷன் இல்லை சர்வீசஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் அதுக்குள்ளெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பின், கிரெடிட் கார்டு பின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் போயும் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபைனலாக ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணுறது. ஸோ ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அந்த ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர்லேருந்து தான் கால் பண்ணணும். கால் பண்ணி எந்த ஆப்ஷன் வந்து கிரெடிட் கார்டு பின் ஜென்ரேஷனுக்கு சொல்லுதோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. அந்த ஐவிஆரில் கேட்கும். அது நம்ம கரெக்டாக டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு அங்கே என்ன கேட்குறாங்களோ அது கரெக்டாக என்ட்ரி பண்ணி உங்களுடைய பின்னை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ராசஸ். இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு நீங்களே வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பின் நம்பர் அப்படிங்கிறது லெட்டர் ஃபார்மேட்டில் நமக்கு கிரெடிட் கார்டு வந்து ஒரு 2-3 நாள் கழிச்சோ இல்லை வந்து பின் நம்பர் ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்புறம் 2-3 நாள் கழிச்சு கிரெடிட் கார்டை தான் நம்மளுக்கு கொரியரில் வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து எல்லாமே ஈஸியாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 4 வழிகளில் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த வெல்கம் லெட்டர் வந்ததுக்கப்புறம் அந்த வெல்கம் லெட்டரை முழுமையாக படித்து பாருங்கள். அதுலேயே வந்து உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேங்க்குடைய அந்த கார்டுடைய நேம், கார்டுடைய ஒவ்வொரு பேங்க்லேயும் நிறைய வேரியண்ட் கார்ட்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் எந்த கார்டு அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடச்சிருக்கோ அந்த கார்டுடைய நேம் ரிலேட்டடான விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ கிரெடிட் லிமிட் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அடுத்தது அதில் நீங்கள் எவ்வளோ கேஷ் லிமிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அமௌண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடவை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பேக் சைட் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா பின் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது, எப்படி ஈஸியாக பண்ண முடியுங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக உங்களுடைய பின் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த டீட்டெயில் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய தகவல்கள் கிரெடிட் கார்டு அண்ட் லோன்ஸ் ரிலேட்டடாக நம்ம சேனலில் போஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயமும் யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ்.